ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி கோதுமை மாவு தேன் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான சாக்லேட் சிப் மஃபன்ஸ் தான். இதோட ரிட்டன் ரெசிபி என்னோடய பிளாக் போஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே என்னோடய பிளாக் போஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய், நீங்கள் எண்ணெய்க்கு பதில் உருக்குன பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேன் தான் வந்து இந்த மஃபனுக்கு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பால், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட வெட் இன்க்ரீடியண்ட். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் டைரெக்டாகிட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ட்ரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கோதுமை மாவு இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கம்பைன் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸையும் நீங்கள் இதிலே ஆட் பண்ணிடலாம். அப்போ என்ன சொல்கிற ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மெல்ல ஃபோல்ட் பண்ணி விடுங்க. மஃபின் பேட்டர் நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மஃபின் ரொம்ப டென்ஸ் ஆயிரும். அதனால் ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு பேனில் மஃபின் லைனர்ஸ் போட்டுக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பரை கூட நீங்கள் மஃபின் லைனராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு நம்ம பேட்டரை ஈவனாக ஸ்கூப் பண்ணிவிடுங்க. இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் உங்களுக்கு 6 மஃபின் கிடைக்கும். ஸோ ஜெனரஸாக ஸ்கூப் பண்ணதுக்கப்புறம் இதை அவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். மேலே நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மஃபின் பேக் ஆகுறதுக்கு எப்படி 18 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ சாக்லேட் சிப்ஸ் போட்டாச்சு. நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோ ஹெல்த்தியான மஃபின். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதுவும் ஒரு கப் பால் குடித்தாலே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா கோதுமை மாவு தேன் வச்சு பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மஃபின் செம்ம சாஃப்டாக இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 2 days வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 week வரைக்கும் இருக்கும். மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.